ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரியன் மற்றும் சந்திரன். பொதுவாக தாயாகவும் தகப்பனாகவும் ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் தான். இந்த சூரிய சந்திரர்கள் ஒன்றாக இணைந்திருப்பது அமாவாசை யோகமாகும். சூரியன் தன்னுடைய ஒளி பிரதிபலிப்பை சந்திரனுக்கு முழுமையாக கொடுத்து அவரை தாய் கிரகமாக நமக்கு அருள் பாலிக்க செய்பவர். இவர் சூரியனை விட்டு நேர் 7ஆம் இடத்தில் இருக்கும் காலத்தை பௌர்ணமி என்று நம்ம வர்ணிப்போம். சந்திரனுக்கு ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் உண்டு. அது என்னன்னா, அவர் நின்ற வீடு தான் நமக்கு ஜென்மராசி. சூரியன் என்பது அனைத்து கிரகங்களுக்கும் பொதுவானவர்னா, சந்திரன் பூமியில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு மட்டுமே பொதுவானவர். ஏன்னா இவர் மற்ற கோள்கள் எதுக்கும் தொடர்பு கொள்றதில்லை. சொல்லப்போனால் அனைத்து கோள்களின் ஒளியையும் தனக்குள் வாங்கி நாம் உண்ணும் அமுதமாக தரக்கூடிய கிரகம் சந்திரன். தாயன்பு மிக்கவர். இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கும்போது அமாவாசை யோகம் ஏற்படுதுங்கிறது இந்த 12 லக்னக்காரங்களுக்கும் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா லக்னங்களுக்கும் சூரியனும் சந்திரனும் இன்றியமையாதவர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில லக்னங்களுக்கு இவங்க மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கிறார்கள்ங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் மேச லக்ன ஜாதகர்களுக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்றா இணைஞ்சிருந்தாங்கன்னா அமாவாசை யோகத்தில், அமாவாசைனா கரெக்டாக அமாவாசையிலே இருக்கணுன்றது அவசியம் இல்லை. அமாவாசைக்கு முந்தின நாள், அமாவாசைக்கு அடுத்த நாள் எல்லாமே அமாவாசை யோகம் தான். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்துக்குள் இருந்தார்கள் என்றால் அதை அமாவாசைன்னு எடுத்துக்கோங்க. அங்கே சந்திரனுக்கு பெரிய அளவில் ஒளி இல்லை. இதை ஒரு விதத்தில் சூட்சுமமாக சிவசக்தி யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியன் சந்திரன் இணைந்திருப்பது சிவசக்தி யோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் எடுத்துக்கலாம். இப்போ மேசலக்ன ஜாதகர்களுக்கு இவர்களுடைய இணைவு மிகச்சிறந்த நன்மைகளை தரக்கூடியதாக ஆகிடும். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதிங்கிற நிலையில் இவங்களுடைய இணைவு பார்த்திங்கன்னா, ஜாதகருக்கு வீடு வாசல் வசதி, பொருளாதாரம், மேன்மைகள், ஸ்திர சொத்துக்கள், நல்ல கல்வி, டெக்னிக்கலான அறிவு, முன்னேற்றம், பூர்வீகத்தினால் ஆதாயங்கிற மாதிரியான நிறைய நல்ல பலனை கொடுக்கறதுக்கான அமைப்பாகவே இருக்கும். இவர்கள் 6, 8, 12ஆம் இடத்துல இணையாத நிலையில், 6, 8, 12ஆம் இடத்துல இணையாத நிலையில் வேறு எங்கு இணைந்திருந்தாலும் சரி, லக்னத்திற்கு மறைவில்லாத நிலையில் இணைந்திருக்கும் போது இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ராஜயோகத்தையும் தரவே செய்கிறது. ஸோ நீங்கள் மேச லக்னத்தில் பிறந்து 6ஆம் இடமான கன்னியிலையோ, 8ஆம் இடமான விருச்சிகத்திலையோ, 12ஆம் இடமான மீனத்திலையோ சூரியன் சந்திரன் இணையாத நிலையில் உங்களுக்கு நிச்சயமான நல்ல பலன் இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் 4ஆம் அதிபதியாகவும் சந்திரன் 3ஆம் அதிபதியாகவும் வர, லக்னாதிபதி சுக்கரனுக்கு இவங்க 2 பேருமே நேரடி நட்புங்கிற நிலையில் இல்லாத கிரகங்கள்ங்கிறனால பொதுவாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அமாவாசை யோகத்தில் பிறக்காமல் இருக்கிறது நல்லது. மேபி அதையும் தாண்டி அவர்கள் அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கிறார்கள்ங்கிற போது 3, 4ஆம் இடத்தின் வாயிலான அடிமைத்தனத்தை சந்தித்தே தீர்வார்கள். நார்மலாக ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு உடன் பிறந்தவர்களும் தாயாரும் வச்சு செய்வாங்க. அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஜாதகர் முழுக்க முழுக்க வாழ்நாளை கழிப்பார். இதில் அமாவாசை யோகமும் உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் அதுக்குள்ளே போயிட போகிறீங்கன்னு அர்த்தம். இங்கே 6, 8, 12ங்கிற பேதமே கிடையாது. ரிஷப லக்னத்துக்கு அமாவாசை சிறப்பு அல்ல. அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தாயார் மற்றும் சகோதர உறவுகளுக்காக வாழ்நாளை தியாகம் செய்ய வேண்டியது தான். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு அமாவாசை யோகங்கிறது ஒரு மாதிரி சிறப்பை தரக்கூடியது தான். இவங்களுக்கு 2 கூடைய தனாதிபதி, 3 கூடைய தைரிய வீரியாதிபதியான சூரியனும் சந்திரனும் இணைந்த நிலையில் இருக்கிறதுங்கிறது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தவிர்த்து, இதில் 12ஆம் இடம் கொடுக்க விதிவிலக்கு தான். ஏன்னா 12ல் சந்திரன் உச்சமாயிடுவாருங்கிறதுனால 6ஆம் இடம், 8ஆம் இடம் தவிர்த்து வேறு எங்கே இணைந்திருந்தாலும் ஜாதகர் தைரிய வீரியம் மிக்கவராக, செயல்திறன் உடையவராக, தொழில் வளர்ச்சி உடையவராக, பொருளாதார வளர்ச்சி உடையவராகத்தான் செயல்படுவார். அப்போ மிதுன லக்னத்துக்கும் சூரியன் சந்திரன் இணையலாம், குற்றம் என்று சொல்ல முடியாது. அவங்க இருக்கக்கூடாதது விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ இருக்கக்கூடாது. இணைவுங்கிறது அந்த விருச்சிகம் மகரத்தில் நிகழாமல் இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் விருச்சிகத்தில் மிதுன லக்னம், விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கார், கூட சூரியன் இருக்காருங்கும் போது யோசிச்சு பாருங்களேன். சந்திரன் நீச்சம், அமாவாசை யோகம், விருச்சிக ராசி, ஜாதகருக்கு தனாதிபதி நீச்சமாக போகிறாரு. பணத்தை போட்டு 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 முயற்சி செஞ்சு 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 வாழ்க்கையில் கடங்காரனாகிட்டு இருப்பார். அதான் அதோட சூட்சம். ஸோ விருச்சிகம் மற்றும் மகரத்தில் இல்லாது வேறு எங்கிருந்தாலும் சிறப்பு தான்.
கடக லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். சூரிய சந்திர இணைவுங்கிறது ராஜயோகத்தில் டாப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, வேறு எங்கே இருந்தாலும் சரி. 6ஆம் இடத்துல இவர்கள் இணைவதை கூட கெடுபலன் அப்படின்னு சொல்லிட முடியாது. 8ஆம் இடத்துல இணைவது அவ்வளோ சிறப்புன்னு எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா கடக லக்னம் கும்ப ராசி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது அவ்வளோ நல்லதில்லை. 12ஆம் இடத்துல இணைவதும் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. இங்கே 8ம் 12ம் மோசம், மற்ற வீடுகள் சிறப்பு. இதில் 4ஆம் இடத்துல சந்திரனும் சூரியனும் இணைகிறாங்க. அது அமாவாசை யோகம். ஆனால் சந்திரனுக்கு மறைமுகமாக திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலம் கிடைக்கும். கூடவே சுக்கிரனும் புதனும் கட்டாயம் இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறதுனால கடக லக்னத்திற்கு சூரிய சந்திர இணைவு என்பது நல்ல குடும்பம், பொருளாதாரம், தன்னம்பிக்கை, மறைமுகமான செயல்பாடுகள், அதன் மூலம் வாழ்வியலில் வெற்றி பெறும் யோகிதைங்கிற பல நல்ல பலனை தான் கொடுக்கும். சிவலக்ன ஜாதகர்களுக்கும் சூரியன் சந்திரன் இணைவு நல்லது தான் அப்படின்னாலும் கூட இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இணையிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது மறைவு ஸ்தானமாக போயிடும், பகை வீடாகவும் போயிடும். 8ஆம் இடம் குருவோட வீடுங்கிறனால ஓரளவுக்கு வளர்ச்சி, வெளிநாட்டு வாழ்க்கை, முன்னேற்றங்கள்ங்கிறது நிச்சயமாக இருந்துடும். 12ஆம் இடத்துலையும் கூட சந்திரன் ஆட்சி பெற்றுவாருங்கிறதுனால சிக்கல் ஒன்றும் இல்லை. ஒரு சிம்ம லக்னத்தில் பிறந்து சூரியனும் சந்திரனும் 12ஆம் இடத்துல இருந்தால் லக்னாதிபதி மறைஞ்சிட்டாருனாலும் கூட அங்கே ராசி அதிபதியாக சந்திரன் ஆட்சி பெற்று லக்னாதிபதிக்கு இழந்த வலிமையை திரும்ப கொடுத்துருவாருங்கிற அமைப்பில் இதுவும் ஓரளவுக்கு நல்ல பலன். இதை தாண்டி 3ஆம் இடம் என்கின்ற இடத்துல சூரியன் நீச்சமடைந்த நிலையில் சந்திரனும் பெரிய வலுவில்லாத இருக்கும்போது கொஞ்சம் மட்டமான, அதாவது சுமாரான பலன்கள் இருக்கும். அதை தவிர்த்து வேறு இடங்களில், அதுவும் குறிப்பாக 2, 11ஆம் இடங்களில் இவங்க இணைஞ்சாங்கன்னா ஜாதகர் மிக பெரும் வெற்றியாளராய் திகழக்கூடிய வாய்ப்பு உண்டு. தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்கும், சுப விரயங்கள் நிறைய செய்வார். இந்த மாதிரி அமைப்பு தான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஊருக்காக நிறைய காசை செலவழிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பில் வரும். ஏன்னா லக்னாதிபதி விரையாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறாருங்கிற அடிப்படையில். கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு சூரிய சந்திர இணைவு அப்படிங்கிறது 50-50 சாய்ஸ் தான். ஏன்னா இங்கே சூரியன் விரையாதிபதியாக வருவார், லக்ன சுபர் தான், ஆனால் விரையாதிபதியாக வருவார். சும்மாவே கன்னி லக்னக்காரங்க லட்சக்கணக்கில் நிறைய விரயம் செய்யக்கூடிய விதி கொண்டவர்கள் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. மிடில் ஏஜில் நிறைய கையில் இருக்கிற காசையெல்லாம் தொலைச்சிருவாங்கங்கிற அடிப்படையில் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் சேரும்போது 6ஆம் இடத்தில் சேரும்போதும் அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது. இங்கே சூரியன் உச்சம் தான், லாபாதிபதி அட்டமஸ்தானத்தில் போய் அமர்வாருங்கிற போது நிறைய விரயங்களை தரக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடும். அதேமாதிரி 3ஆம் இடத்துல அமாவாசையாக இணையும் போதும் சிறப்பில்லை. அதனால் கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ரிஷப லக்னத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இல்லையோ அதே மாதிரி கன்னி லக்னத்திற்கும் அமாவாசை யோகம் என்பது பெரும் அளவு நன்மைகளை கொடுத்து விட முடியாது. ஏன்னா ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தை சூரியன் கொடுத்துருவார், விரையாதிபதி. இவர் லாபாதிபதியோடு இணைகிறார், அதுதான் அமாவாசை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாபம் விரயமாகுங்கிற மாதிரியே எல்லா பக்கமும் போயிடும். துலா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாகவே சூரியன் இருந்தாலும் சந்திரனோட இணையிறதுங்கிறது சிறப்பு. இவங்களுக்கு தேய்பிரை சந்திரன் இருப்பது கூடுதல் சிறப்பு. அப்படிங்கிறதுனால இவர்கள் 6ஆம் இடத்துல மீனத்தில் இருந்தாலும் பெரிய பாதகம் இல்லை, உபஜயஸ்தானாதிபதிகள்ங்கிற அடிப்படையில் வெற்றியை தருவாங்க. 3ஆம் இடத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. 2ஆம் இடத்தில் இணையும் போது மட்டும் குடும்ப வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது குடும்பத்தை பிரிஞ்சு வாழ வேண்டிய அமைப்பு இருக்கும். 8ஆம் இடத்துலையும் சந்திரன் உச்சம்ங்கிற ஒரு வலுவை பெற்று விடுவாருங்கனால அங்கே இணையிறதுனாலையும் பெரிய நெகட்டிவ் இல்லை. 7ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் இணையும் போதும் தாரதோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி 7 உச்சம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சில நெகட்டிவ்ஸ் இருக்கத்தான் செய்யும். மொத்தத்தில் துலா லக்னத்திற்கு சூரிய சந்திர இணைவு என்பது 50-50 சாய்ஸ். 50% நன்மைகளும் 50% தீமைகளும் இருக்கும் இடத்திற்கு தகுந்த மாதிரியான மாற்றங்களையும் தரக்கூடிய அமைப்பாக போயிடும். 10ஆம் இடத்துல இவங்களுடைய இணைவுங்கிறது தொழில் ரீதியான மிகப்பெரிய வலுவையும் 11ஆம் இடத்துல அதீத லாப மேன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு இன்னொரு கொடுத்து வைத்த அமைப்பு. மேச லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு தான் இந்த சூரிய சந்திர இணைவு டாப் நாச் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா இந்த 3 லக்னங்களுக்கும் சூரிய சந்திரர்கள் ரொம்ப அற்புதமாக செயலாற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். விருச்சிக லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதிகளின் இணைவாகவே இது பாவிக்கப்படுங்கிறதுனால எங்கே உட்கார்ந்துருந்தாலும் யோகம்தான். 6ஆக இருந்தாலும் சரி, 8ஆக இருந்தாலும் சரி, 12ஆக இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. 12ஆம் இடத்துல இருக்கும்போது சூரியன் நீச்சம்ங்கிறதுனால வெளியூர், வெளிதேசம், வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரியான பலன்களை தான் தந்துடுமே ஒழிய அப்போ கூட இவர்களுக்கு நெகட்டிவ் இருக்காது. பொதுவாக ஒரு மேச லக்னத்தில் பிறந்தவர், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர், கடக லக்னத்தில் பிறந்தவர் அமாவாசை யோகமும் சேர்ந்து இருக்குன்னா அவர்கள் ஏதோ மிக பெரும் சாதனைகளை புரிய போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு எங்கேயும் இணையலாம், எப்படியும் இணையலாம், நன்மையே. தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அட்டமாதிபதியாக போய் சூரியன் பாக்கியாதிபதி ஆகிறதுனால பாக்கியாதிபதி அட்டமாதிபதியோடு இணைகிறாருங்கிற அடிப்படையில் ஆட்சி வீடுகள், உச்ச வீடுகளில் இருக்கிறது பெரிய நெகட்டிவ் இல்லைன்னாலும் கூட
இவங்களுக்கு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இவர்கள் இணைவும் உச்சம் பெற்றுவிடும் சந்திரன், 8ஆம் இடத்துல இவருடைய இணைவும் ஆட்சி பெற்று விடுவார் சந்திரன்கிற போது இங்கே அதிகப்படியான நெகட்டிவ்ங்கிறது 12ஆம் இடத்துல மட்டும் இவங்க இணைந்திருப்பது சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 12ஆம் இடம் தான் ஒரு மாதிரி மோசமாக இருக்கும். அதே மாதிரி 3ஆம் வீட்டில் இவர்களுடைய இணைவும் பெரும் அளவு நன்மைகளை தர முடியாதபடி போகுங்கிறபடி மற்ற வீடுகள் இணைஞ்சிருக்கலாம். ஒரு 75% நல்ல பலனை தரக்கூடியது தான். 8ஆம் அதிபதி பாக்கியாதிபதியோடு இணைகிறார் அப்படிங்கும்போது தகப்பன் மகன் உறவு நிலையில் சில சிக்கல்கள் இருக்கும். ஜாதகன் வெளியூர் வெளிதேசம் வெளிநாடு போய் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மகர லக்ன ஜாதகர்களுக்கு சூரிய சந்திர இணைவுங்கிறது ஒன்றும் பெரிய நன்மைகளை தந்துவிடக்கூடிய அமைப்பு அல்ல. எந்த வீட்டில் இவங்க இணைஞ்சிருந்தாலும் ஜாதகருக்கு அதனால் தலைவலி தான் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா லக்னாதிபதியான சனி பகவானுக்கு சூரியனும் சந்திரனும் பெரிய நன்மைகள் தரக்கூடிய கிரகங்கள் அல்லங்கிற அடிப்படையில் இவர்கள் உச்ச வீட்டில் இணைந்திருந்தாலுமே ஜாதகர் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையை தான் இருப்பார். ரிஷபத்தில் இணையும் போது மட்டும் திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் 8ஆம் அதிபதி, அந்த 8ஆம் ருணாதிபதி எங்கெல்லாம் போய் உட்கார்றாங்களோ அந்த வீட்டின் மேன்மைகளை கெடுப்பார்கள்ங்கிறதான நிதர்சனமான உண்மைங்கிற போது இவர்களுக்கு சூரிய சந்திர இணைவுங்கிறது 30% கீழான பலன்கள் தான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ ரிஷபத்தில் இருந்தால் சந்திரன் உச்சம், ஆனால் 8ஆம் அதிபதி கூடவே இருக்கார். அப்போ பூர்வீகம், கௌரவம், புகழ், அந்தஸ்து, குழந்தையை கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து ஆக இதோ பரவாயில்லாத இணைவாக தான் இது இருக்கும். கும்ப லக்னத்துக்கும் சேம் அதே பலன் தான். எப்படி மேசம் விருச்சிக லக்னங்களுக்கு சூரிய சந்திர இணைவு ராஜயோகத்தை தருமோ, மகர கும்ப லக்னங்களுக்கு சூரிய சந்திர இணைந்து எங்கிருந்தாலும் பெரும் நன்மைகளை எதிர்பார்க்க இயலாத சூழ்நிலையை தான் கொடுக்கும். ரொம்ப சூப்பர் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி சுமாரான பலன்கள் தான். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இவர்கள் இணைவுங்கிறது பரவாயில்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும். மீனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் ஆதிபத்தியம்ங்கிற ஒரு நெகட்டிவ் பலன் கண்டிப்பாக சூரியனுக்கு உண்டு. அதே நேரம் பூர்வ புண்ணியாதிபதியான சந்திரன் இவர்களுடைய இணைவில் வந்து 2ஆம் இடம் வெகு சிறப்பாக இருக்கும், 3ஆம் இடம் சிறப்பாக இருக்கும், 5ஆம் இடத்துல கடகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் இணைந்தால் சிறப்பு, 6ல் இவங்க இணையிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட முடியாது. 7ல் இருந்தால் திருமண வாழ்க்கை நிச்சயமாக பாதிக்கப்படுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். 9ஆம் இடத்துல இவர்களுடைய இணைவு தகப்பனை கெடுத்து ஜாதகரை முன்னேற்றம் செய்ய வைக்கும் அமைப்புங்கிறது மாதிரியாக வந்துடும். 10ஆம் இடம் இணையலாம், 11ஆம் இடம் இணையலாம், 12 ஒன்றும் விசேஷம் இல்லைங்கிறது மாதிரி அமைப்பில் வரும். ஸோ சூரிய சந்திரர்களை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு லக்கணங்களுக்கு ஒரு மாதிரியாக செயல்பட்டுவிடும் தன்மை கொண்டவர்கள். இவங்களுடைய நட்பு லக்கணங்கள் என்னென்ன? மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு மற்றும் மீனம். இதில் தனுசு வந்து ஒரு மாதிரி சுமாரான பலன்களை தரும். எனக்கு தெரிந்து எதிர் இலக்கணங்களிலும் சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலா லக்னக்காரங்களுக்கு இருக்கும். ஏன்னா பதகாதிபதி என்றாலும் அவரை லாபாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் சந்திரனும் சூரியனும் வந்துடுறதுனால இவர்கள் இணைந்திருக்கும் துலா லக்னக்காரர்கள் ஒரு மாதிரி தொழில்முறை விருத்தியை கட்டாயம் பெற்று விடுகிறார்கள். 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக மாறுறாங்கங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து தனக்கு ஆகாத லக்னங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு சூரிய சந்திர இணைவு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ சூரியனும் சந்திரனும் இணைந்தால் அமாவாசை. இது 12 லக்னங்களுக்கும் இணையும் இடத்தை பொறுத்தும் லக்ன அமைப்பை பொறுத்தும் மாறுபாடான பலன்களை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.